தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உன்னதமானவரும் உயர்ந்தவருமாய் இருக்கிறார். அவரை சேவிக்கிற நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் நமக்கு வைத்திருக்கும் ஆசீர்வாதங்கள் அவ்வளவு சம்பூர்ணமான ஆசீர்வாதங்கள் என்று பார்க்கிறோம். இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக அப்போஸ்தலருடைய நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலருடைய ஊழிய நாட்களில் பயங்கரமான அற்புதங்கள் நடந்தது, வெளிப்படையான அற்புதங்கள் நடந்தது. திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாய் அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். இந்த அருமையான காலை நேரத்திலும் கூட நாம் ஆண்டவர் ஆத்துமாக்களை ரட்சித்து தம்மிடமாய் சேர்த்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். ஒரு காலத்தில் நாம் தேவனை அறியாதவர்களாக இருந்தோம். ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. தேவனை அறிந்து தேவனுடைய வார்த்தைகள் வசனத்தை கை கொண்டு தேவனுக்காக ஜீவிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். ஆகவே கர்த்தருடைய வழிகளில் நாம் எப்போதும் முன்னேறுகிறவர்களாக நாம் காணப்படுவோம். பாருங்க, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47வது வசனம் சொல்லுகிறது, தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார். சபையில ஒவ்வொரு நாளும் அங்கே அடிக்ஷன்ஸ் காணப்பட்டது. ஆத்துமாக்கள் புதிதாய் வந்து சேர்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். மெய்யாகவே கர்த்தருடைய ஊழியம் இந்த நாட்களில் வல்லமையாய் உலகமெங்கும் நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே ஆத்துமாக்கள் புதிதாய் சேர்க்கப்படுகிறார்கள். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் நாமும் கூட இந்த நாட்களில் கர்த்தரை உறுதியாய் பிடித்து அபிஷேகத்தின் நிறைவோடு தேவனுக்கென்று வல்லமையாய் ஊழியங்களை செய்வோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை கரம் பிடித்து நடத்துவாராக. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானம் உள்ளவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் கர்த்தருக்கு ஊழியம் செய்வானானால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஞானம் உள்ளவர்களாக கர்த்தரால் கனம் பண்ணப்படுகிறவர்களாய் காணப்படுகிறவதார். பேராய் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. இந்த நாள் இவர்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய் இருக்கட்டும், பலப்படுத்தும். அனைவருக்கும் உம்முடைய அன்பை அறிவிக்கிற நாளாய் இருக்கட்டும், ஆசீர்வதி. இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். God bless you.